நடிகர் சமுத்திரக்கனி அவர்கள் அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு தான் இருப்பார். இப்போ ரீசெண்டாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு விழாவில் அந்த முதல் வரிசையில் அந்த 3 பேர் இல்லாதது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த 3 பேர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவருடைய மனைவி, விஜயோடைய மனைவி, மகன் மற்றும் மகள், இந்த 3 பேரும் இல்லாதது ரொம்பவே வருத்தமாக இருந்தது. ஏன்னா உங்களை வீழ்த்த நினைத்தவர்களையே நீங்கள் வீடு தேடி போய் கைக்குலுக்கி அன்பு செலுத்தியவங்க தான் நீங்கள். அந்த 3 பேரை விட்டுற மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. விட்டுறாதீங்க தலைவா. ஏன்னா பல கோடி இளைஞர்கள் உங்களை பின்தொடர்ந்து வராங்க. அவங்க எல்லாருக்குமே குடும்ப வாழ்வு மீதும் பெற்ற குழந்தைகள் மீதும் பிடிப்பு வரணும். அதை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காரு. இது பல பேருடைய விருப்பம், ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களுடைய குடும்ப முடிவு அவங்களுடைய கையில் தான் இருக்குது. பட் இது எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். விஜய் செய்கிற ஒரு செயல் அப்படின்னா அதை நல்லபடியாக அவர் சமுத்திரக்கனி சொன்ன மாதிரி நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னே எல்லாருடைய வேண்டுகோளாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.